நண்பர்களே, நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 2 மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க. ஒரு கிடேரி கன்றும் ஒரு காளைக்கன்று. காளைக்கன்று பார்த்தீங்கன்னா உம்பளாச்சேரியில் நெத்தேரியில் உள்ள கன்றுங்க. நல்ல அருமையான கிடேரிங்க. இந்த கன்று சிவப்பு கன்றை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்று வந்ததுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா மாடு நிறையா வந்ததுங்க. ஒரு 10 கன்றுக்கிட்ட கணக்கு போவோம். இந்த கண்ணோட ராசி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கன்றுங்கள்லாம் சேர்ந்தது என்கிட்ட. இப்போ நான் இது எதனால் கொடுத்தேன், என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த கன்றுங்களுக்கு மேய்ச்சலுக்கான நம்மள்ட்ட இடம் கிடையாதுங்க. இது வெளியில் தான் அவுத்துடுவோம். அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே கடத்தெருவில் போயிட்டு வாழைப்பழத்தோல் சாப்பிட்றதுக்கு போகிறது கடைகள்லாம் போயிட்டு நல்லா வாழைப்பழம் அங்கே போய் சாப்பிட்றதுனால அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கக்கூடாது நம்மளால். அதனால தான் கண்ணை விற்பனை பண்ணி வச்சுங்க. ஒரு நல்ல இடத்துக்கு தான் கன்று போகுது. சந்தோஷமாக கொடுத்தாது கண்ணை. கன்று பார்த்திங்கன்னா பேரம்லாம் பேசலை எதுவும். அவங்களும் நம்ம சொன்ன விலையிலேருந்து ஒரு 3 ரூபா தள்ளி தான் கேட்டாங்க. பிரச்சனை இல்லை, கன்று போனால் நல்லபடியாக வளரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே தான் கொடுத்தாது. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த சிவப்பு கன்று கொடுக்க விருப்பமே இல்லை தான். என்ன பண்ணுறது, சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்குது. நம்மள்ட்ட கண்ணுங்க கட்டி போகிற அளவுக்கு இட வசதி இருந்தாலும் அதுங்களுக்கு தேவையான தீனி போகிற அளவுக்கு இடம் கிடையாது. நம்மள்ட்ட தீனி கயிறுப்பு இல்லை, அதான் கொடுத்தாச்சு. நம்ம இந்த கண்ணை பற்றி ரொம்ப அருமையான கன்று. கரெக்டாக டெய்லி வீட்டுக்கு வந்துடுவாப்புல. இங்கேயே எங்கே போனாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். காலைல 7 மணி ஆச்சுன்னா வீட்டில் நிற்பார் கரெக்டாக. 2 பேருமே வந்துடுவாங்க. இந்த கண்ணை கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கட்டும். ஒரு அம்மா தான் வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா கண்டிப்பாக வளர்ப்பாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் மாடெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம ஆளுங்க வியாபாரிகள்ட்டெல்லாம் கொடுத்தா கூட கறிக்கடைக்கு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறனால தான் வளர்ப்புக்கு கொடுத்தேன். நானும் அவங்க கேட்ட விலைக்கு எதுவும் சொல்லலை. சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் வளர்க்கட்டும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இந்த 2 கன்று விற்பனை ஆகிடுச்சு. இது சிவப்பு கன்று ஒன்று, காளைக்கன்று ஒன்று. ரெண்டாவது இது ஜோடி பிரித்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2டையுமே எடுத்துக்கோங்க சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா பாசமாக இருக்கும். நல்லா கன்று பாருங்கள் எப்படி இருக்கும். நல்லா துருன்னு இருக்கும். சேட்டைக்கு பஞ்சமே இருக்காது. அது ஒரு விருப்பம் தான், நல்லாயிருக்கும் அது. ஓகே, நல்லபடியாக போயிட்டு வாங்க. இப்போ வண்டியில் ஏற்றிடுவோம் அதை.